வந்து சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு பெரிய பிரச்சனை தான் அது. கிட்டத்தட்ட உங்கள் உயிருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு சின்ன ஆபத்துன்ற மாதிரி ஒரு காவல்துறையெல்லாம் பாதுகாப்புக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. உண்மையாவா? என்னதான் நடந்துச்சு? என்ன சார் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க சீரியஸான கொஸ்டினுக்கு? இதை தான் அவங்ககிட்ட கேட்டேன். நீ கேட்குற மாதிரி தான், என்னத்துக்கு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லையே அப்படின்னு கேட்டேன். இப்போ வரைக்கும் அந்த கேள்வி எனக்குள்ளேயே இருக்குது. அது எதுக்குன்னு உண்மையாக சொல்கிறேன். கேட்டேன், சீரியஸாக கேட்டேன். அதோ இப்போ கூட இருக்கார், எங்கே அதோ பாருங்க அங்கே நிற்கிறாரு. அவர்கிட்டயே நான் தினமும் என் காரில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க, மாற்றி மாற்றி வருவாங்க. எதுக்கு தான் தெரியுமா நண்பா அப்படின்னு. ஆனால் தெரியலண்ணா அப்படின்னுவாங்க. இப்போ வரைக்கும் அது என்ன விஷயம்னு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், நான் போன ஊர், அந்த ஊரில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது மட்டும் என் மைண்டில் இருக்குது. ஆனால் மற்றபடி நம்ம ஒரு விஷயத்த ஆனஸ்டாக பண்ணோமா அந்த விஷயத்த எதிர்ப்பு கண்டிப்பாக வரும். அதுமாரி ஏதோ இடத்துல நான் கையை வச்சுருக்கேன்னு தெரியுது. அது எந்த இடம் தெரியல, வச்சுருக்கேன், ஏதோ இடத்துல கை வச்சுருக்கேன். சரி ஓகே பார்ப்போம், அவ்வளோதான். சரி ஓகே, நீங்களும் தைரியமாக ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஆனால் பார்த்துருங்கண்ணே, நீங்கள் ஏன்னா உங்களை நம்பி அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க ராயபுரம் தொகுதியில். ஸோ உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. ஒரு அழகான குரல் சொல்லுவாங்கல்ல, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய். உங்க அம்மாவோட முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுது. அந்த பெருமையா இருக்காங்க அவங்க இந்த மேடையில. மொமெண்ட்டை மேலும் ஸ்பெஷலாக்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சர்ப்ரைஸா நாங்க அடக்கிட்டே இருப்போம். ஸோ அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் இல்ல இருங்க, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. வேற யாருன்னா உங்க அக்கா பெரியம்மா கூப்பிடுவோம்னு நினைக்கிறாங்க. இது வேற மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் சார். எஸ் டீம் ரெடியா சார்? ப்ளீஸ் கண்ண மூடி நிக்கிறீங்களா? ஓகே ரெடி டீம். நீங்க வந்து பழச மறக்க மாட்டீங்கன்னு தெரியும். எஸ், நீங்க கண்ணை திறக்கலாம் சார். உங்களுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுடைய அதாவது ஒவ்வொரு ஃபீல்டில் இருந்தும் ஒருத்தவங்க வந்து ஏதாவது சாதிக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் ஆட்டோக்காரராக இருந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்காரு இல்லை? ஸோ அதை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது? அண்ட் அந்த ஒரு மொமெண்ட்டை நீங்கள் எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கிறீங்க? அடடா, அண்ணன் இருக்கிற வேகத்தை பார்த்தா ஆட்டோ தான் இங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுவார் நினைக்கிறேன். சூப்பர்ண்ணே. என்றைக்குமே அந்த பழசை மறக்கக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு? ஸோ உங்கள் சார்பாக என்ன ஏதாச்சும் ஒரு கோரிக்கையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் இந்த மேடையை யூஸ் பண்ணி சொல்லலாம். டெஃபினெட்லி. இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 300 அது மாதிரி. ஸோ அண்ணன் வந்து இப்படி இருந்து மேற்கொண்டு மேலே வந்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் மாதிரி தான். இப்போ அண்ணனை பார்த்து நாங்களும் கொஞ்சம் மேற்கொண்டு மேறணும் மாதிரி தான் இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு, பட் ஆட்டோ அவர் வாயில் வந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஆட்டோ. ஸோ அவருடைய முன் தொழில் அவ்வளோ வந்து ஃபுல்லாக இது இருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா.